வெள்ளி அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன். ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மார்கழி பௌர்ணமி அன்னதான விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாதம் 18வது நாள் பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை வெள்ளி கவசத்தில் அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பால், தயிர், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட வாசனை திராவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளாட்சியுடன் சிறப்பாக மழை பெய்ய வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ண பாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி செயலாளர் ராஜ், பொருளாளர் ராமநாதன், துணைத் தலைவர் சி செல்வம், துணை செயலாளர் வேலு ஆகியோர் மதியம் 12 மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எம் மணி, முருகன், ராமமூர்த்தி, குமார், கார்த்திக் ஆகியோரும் மற்றும் மகாலிங்கம், பி ஆறுமுகம், கணேஷ், அன்பழகன், பத்தவாச்சலம், நாகன், பன்னீர்செல்வம், நாகஜோதி, பத்மம்மா, கோவில் அர்ச்சகர் சீனிவாசன், ராமமூர்த்தி, சரவணன், வெங்கட்ராமன், கண்ணன் உடன் உள்ளாட்சி முறை செய்தியாளர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள். இரவு 7 மணிக்கு ஆலயத்தை சுற்றி ஊர்கூடி தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு 8 மணிக்கு உற்சவர் அம்மன் ஊஞ்சலில் அமர வைத்து ஊஞ்சல் சேவை தாளாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.